அல்லேலூயா. அவருடைய தயவு பெரியது. கடந்த வருடம் முழுவதும் அவர் நடத்தி இந்த 8 மாதங்கள் கண்மணி போல காத்து 9வது மாதத்திலே விடுதலை பெருவிழாவிலே கலந்து கொள்ளும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நம் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் உற்சாகத்தோடு நாம் பாடி நம்ம அப்படியே அடுத்த பகுதியில் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தமஸ்குவுக்கு செல்கிற வழியில் கர்த்தரால் சந்திக்கப்பட்டு அழைத்து கொண்டு வரப்பட்டவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்தவ சபைகளை ஒடுக்கி அழிப்பதற்காக பிரதான ஆசிரியர்களிடத்திலே நிருபங்களை வாங்கி கொண்டிருந்த சவுலை நம்முடைய ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதன் பிறகு சபைகளை கட்டி எழுப்பக்கூடிய நிருபங்களை எழுதுகிற அப்போஸ்தலனாகிய பவுலாய் மாறினார். அல்லேலூயா. காரணம், அவர் கர்த்தருக்கு முன்பாக தன்னை நிறுத்தி ஒரு தீர்மானத்தை எடுத்தார். இன்றைக்கி இந்த மீட்டிங்க்கு நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையால் அநேகர் ஆன்லைன்லேயும் பார்த்துட்ருக்கிறீங்க. இன்னும் அநேகர் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது இங்கே வருகிற ஒவ்வொருவரும், வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணுங்க, நீங்கள் எடுக்கணும். இங்கே பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யாருமே இல்லை. அல்லேலூயா. ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க முடியுமா? இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தீர்மானத்தை எடுக்க போறீங்க? ஆண்டவரே, எந்த தடை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நற்பொருளை நான் காத்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா. இன்று அநேகருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அநேகர் வரங்களை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அநேகரிடத்திலே அந்த வரங்கள் செயல்படாமல் இருக்கிறது. ஒருவேளை நீங்களும் வரங்களை பெற்றிருந்து இங்கே வந்திருக்கலாம். இந்த மீட்டிங்கை விட்டு நீங்கள் கடந்து செல்கிற பொழுது ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் கடந்து செல்வீர்களானால் அந்த வரங்கள் வருகிற நாட்களிலே செயல்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்று எடுத்த தீர்மானம் பவுலுடைய வாழ்க்கையை மாற்றினது. அதே போல் அவர் சொல்லுகிறார், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தியவன், ஞான பிரமாணத்தின்படி நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று வேதம் பவுலை குறித்து சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த ஒரு சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு தீர்மானத்தோடு இந்த பாடல் நாம் பாடுவோமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை என்றும் நான் போற்றி மகிழ்ந்திடுவேன் என்று சொல்லி உற்சாகமாக இருக்கிறவங்களாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சோர்வாக இருக்கிறவங்களாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஒரு சிலர் சோர்வாக இருக்கிறீங்க, அதனால் உற்சாகத்தோடு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்த விட்டு என்ன பண்ண போகிறோம், கடந்து செல்ல போகிறோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் போற்றி துதிப்போம், நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் போற்றி துதிப்போம். எடுப்போமா ஒரு தீர்மானத்தை? அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்ததை போல அந்த நற்பொருளை நாம் காத்துக்கொள்ள போகிறேன். எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் நீ கேட்பினானோ, கோர பயங்கரமான புயலோ கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்து அன்பை என்றும் பாடுவேன், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்து அன்பை என்றும் பாடுவேன். ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன், பாதை என்று ஓடுவேன். ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற சாட்சியாகவே, பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற சாட்சியாகவே, ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவோம், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து தொண்டு செய்வோம். ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே,
நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும். உற்சாகத்தோடு சொல்லுவோமா? ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் உம் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். மாம்சமான யாவர் மேலும் உம் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைமை போதகர் அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவார். அதன் பிறகு வல்லமையான வசனங்கள் உங்களிடத்தில் வருகிறது. எல்லா வசனங்களையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னிடத்தில் என்ன நற்பொருளை கொடுத்தீரோ அந்த நற்பொருளை நான் காத்துக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இருங்க. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை உங்களுடைய கடந்து செல்லும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை எங்கோ இருந்த எங்களை உங்களுடைய கிருபையின்படி, உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த விடுதலை பெருவிழாவை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்புங்க. இன்னும் வராத பிள்ளைகளை நீ தடையின்றி கூட்டி சேர்த்து தாருங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வந்து செய்தி கொடுக்கிற ஒவ்வொரு பாஸ்டரையும் நீர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. அதற்காக ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்கிற வசனத்தை நீங்கள் பெற்றது மாத்திரமல்ல, அதை சுதந்திரிக்கும்படியாய் உடைய கிருபை எங்களுக்கு தாருங்க. அதற்காக ஸ்தோத்திரம். மீண்டுமாய் நாங்கள் கூடி ஜெபிக்க மட்டும் அக்கினியாய் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இல்லை அப்படியே உட்காரலாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.